Morning students, நம்ம இன்னைக்கு 12th accountancy unit 3 interest on capital பார்க்கலாம். interest on capital calculate பண்ணுறதுக்கு முன்னாடி சில rules இருக்கு. அது என்னென்ன? First, the rate of interest on capital is mentioned in the partnership deed. Rate of interest partnership deedல mention பண்ணி இருந்தா it is allowed. Interest on capital allow பண்ணலாம் only when there is a profit வந்தால் மட்டும் interest on capital allow பண்ணலாம். Second point, in partnership deed interest on capital is not mentioned. partnership deedல interest on capital rate mention பண்ணலனா no interest is allowed. interest வந்து allow பண்ண கூடாது. Third, when the firm incur loss, எப்பயாவது அந்த நிறுவனத்திற்கு லாஸ் வந்தா interest on capital will not be provided. interest on capital கொடுக்கக்கூடாது. Fourth one, if there is insufficient profit, அதாவது net profit is less than the amount of interest on capital, நமக்கு கிடைச்ச அந்த நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டை விட லெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட். அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணக்கூடாது, வழங்கக்கூடாது. பட் த ப்ராஃபிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோமோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு. இன் தேர் கேபிட்டல் ரேஷியோ, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்னா கேபிட்டல் ரேஷியோவில் பிரிக்கணும். லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி கேல்குலேட்டட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதில் கேல்குலேட் பண்ணோன்னா ஆன் த கேபிட்டல் அட் த பிகினிங்கில் எந்த கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டலுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரி, 2 ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம அலோவ் பண்ணும்போது கொடுக்கும்போது ஜேர்னல் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். சப்போஸ் சம் படிக்கும்போதே நமக்கு தெரியும் ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட் போடணும், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.